இன்னைக்கு நம்ம பிள்ளையாரை பற்றி மங்கள ஆரம்பம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பார்க்கலாம். குருன்னா அவர் தான் முதல் குரு. ஏன்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவர் தான் முதல்ல ஜெகத்து குரு. அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரியாவை பற்றிலாம் பார்க்கலாம். குரு பக்திங்கிறது எப்படிப்பட்டது, அந்த குருவால் நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுலேருந்து ஏதாவது ஒரு சில துளிகளை இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல பிள்ளையாரை பற்றி பார்ப்போம். பிள்ளையாரை பற்றி சொல்கிறச்சே பிள்ளையார் சுழி போட்டுட்டு எழுதலான்னு சொன்னோம். அந்த காலத்துலாம் சுவடிகள் எழுதுறச்சே என்ன பண்ணுவான்னா ஸ்ரீ மகா கணபதியே நமக அப்படின்னு போடுவான். இந்த மகா கணபதியே நமகான்னு போட்டுட்டு எழுதுறச்சே என்ன ஆகும்னா நிறைய எழுதுறச்சே தங்கு தடங்கள் இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவளால் நல்லா நிறைய எழுத முடியும். அதனால் அந்த மகா கணபதியே நமகான்னு போட்டு எழுதுகிறோம். அப்புறம் திருவலஞ்சுழின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திருவலஞ்சுழிங்கிற இடத்த பற்றி மோர்கான் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே குறிப்பிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா தட்சிண ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா தட்சிணன்னா மோர்கான் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது. அங்கே குறிப்பிட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா தட்சிண ஆவர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா தட்சிணன்னா வலம், ஆவர்த்தனம்னா சுழிச்சுக்கிறது. அதாவது தட்சிணத்தில் இருக்கிற அந்த பிள்ளையாரை ராஜதானி, பிள்ளையாரோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அந்த வலம்புரி திருவலஞ்சுழி பிள்ளையாரை பற்றி நாளைக்கு விரிவாக பார்ப்போம். இப்போ கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி பார்ப்போம். கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ன உடனே நமக்கெல்லாம் அவர் பிறந்த ரோகிணி நட்சத்திரம் ஞாபகம் வரும். அன்னைக்கு அதை அந்த ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி ஒரு தவறான கணிப்பும் இருக்குது. என்னென்னா பிள்ளை குழந்தைகள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமாவுக்கு ஆகாதுன்னு. அது சரியில்லை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இது மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றிருந்தார். அவர் பெயர் ஞாபகம் இல்லை. அவர் சொன்னதுலேருந்து கிரகிச்சுண்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ராமர் தசரதோட பிள்ளையாக இருந்தார். அவர் காட்டுக்கு போனார். தசரதர் அவர் காட்டுக்கு போனப்புறம் தசரதர் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அதனால ராமருக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது. என்னோட அப்பா தங்கிட்ட உயிரியே வச்சுருந்தார், ஆனால் நம்ம அப்பா உயிர் போகிறச்சே நம்ம கடைசியில் இல்லையே. பரதன் தான் சத்ருக்குன்னு தான் எல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. பரதன் அவெல்லாம் காட்டுக்கு வந்தப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ராமர் காட்டில் ஸ்ரத்தையா சிரார்த்தம்லாம் பண்ணிட்டு இருந்தார். இருந்தாலும் அவருக்கு ரொம்ப குறையாவே இருந்தது. ஏன்னா தசரத ராமன் அப்படின்னு தான் அவருக்கு பேர். தசரதன் உயிரியே வச்சுருந்தார். அப்போ மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா தசரதோட நட்சத்திரம் ரோகிணி, அடுத்த அவதாரத்தை நம்ம ரோகிணி நட்சத்திரத்தில் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சந்திரனுக்கும் ஒரு குறை இருந்தது. நீங்கள் சூரிய வம்சத்தில் பிறந்துட்டேடே, எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கேன்னா அதுக்கு என்ன அடுத்த அவதாரத்தை உன்னோட குலத்தில் பண்ணிவிடுறேன், சந்திர வம்சத்தில் பண்ணிடுறேன், இப்போ கெசட்டில் உன் பேரை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமச்சந்திரன் அப்படின்னே போட்டுட்டார். அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் எப்படி எங்கே பிறந்தார்? ஜெயிலில் பிறந்தார். ஜெயிலில் பிறந்த உடனே என்ன பண்ணார்? அப்பா என்னை எடுத்துட்டு போய் அங்கே யசோதா அம்மாட்ட விட்டுற சொன்னார். யசோதா அம்மா கிட்ட போகிறதுனா என்ன சாமானிய விஷயமா? அவ்வளோ காவல் எதுவும் போட்டிருக்கானே. அவரால் ஒரு நிமிஷம் கொட்டுன்னு மழை கொட்டுறது, ஜெயில் கதவை திறந்துக்கிறது, எல்லாம் அப்படியே மயக்க நிலைமையில இருக்கா. ஏன்னா அவன் கட்டடை அவளுக்கு குழந்தை பிறந்தோடனே சொல்லணும்னு ஒவ்வொரு குழந்தையா கொண்டுதான் அவரை குழந்தைய பலராமனை கொண்டு போய் ரோகிணி அப்படிங்கிற இன்னொரு வசுதேவருடைய மனைவி கிட்ட சேர்த்தாச்சு. அந்த குழந்தை அங்கே ஜாக்கிரதையாக இருக்குது. இவர் இப்போ கடைசி குழந்தை பிறந்தாச்சு. உடனே இவரை தூக்கிண்டு வசுதேவர் போகிறார். கொட்டுற மழை, ஆதிசேஷன் கொடை பிடிச்சிட்டு வர்றார். அங்கே போனால் ஏன் அப்படி போகணும் நடந்து நினச்சா அவர் அங்கே ஜம்ப் பண்ணி அங்கே போய் விழ முடியாதா? இல்லை, அங்கே தான் இருக்குது. அங்கே கோகுலத்தில் யசோதைக்கு சாக்ஷாத் அம்பாள் துர்கா பிறந்திருக்கா, யோகமாயா. அவளுக்கும் மயக்க நிலைமை, அங்கே சுற்றி இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் மயக்க நிலைமை தான். குழந்தை அங்கேயும் பிறந்தாச்சு. நேராக வசுதேவர் பொறிச்ச யமுனா அப்படியே வரா. ஏன்? அந்த கிருஷ்ணரோட பாதத்தை தொடணும்னு அப்படியே பொங்கி வரா. பொங்கி அப்புறம் சட்டுன்னு தனிஞ்சு வழி விட்டுடுறா. ஜலத்திலேயே வழி கிடைக்கிறது அவருக்கு. அப்படியே போகிறார். போய் அந்த குழந்தைய யசோதா பக்கத்தில் இந்த கிருஷ்ணனை விட்டுட்டு, ஏன்னா கிருஷ்ணர் பிறந்த உடனே அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். விஸ்வரூப தரிசனம் கொடுத்தோடனே பயந்து போயிடுறா தேவகி. வேண்டாம்ப்பா, நீ பழையபடி குழந்தையாவே ஆயிடுன்னு சொல்கிறா. உடனே அவளுக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தன்னை தூக்கின்னு போய் அங்கே கொண்டு விட சொல்கிறார். அந்த வசுதேவர் தேவகி எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணினவாடோ அதை விட ஒருபடி பாக்கியம் யசோதா பண்ணியிருக்கா. இன்னும் சொல்ல போனால் கைகேயி தான் யசோதா பிறந்தான்னு கூட சொல்லுவாள். எனக்கு அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது, அப்படி தான் சொல்லுவாள். அப்போ அந்த யசோதைக்கிட்டேருந்து அந்த குழந்தைய யோகமாயாவை எடுத்துட்டு இங்கே வரார். அங்கே அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துடுறார். அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கு. அம்பாளும் ரோகிணி தான், அவரும் ரோகிணி தான். அதனால தான் இன்னைக்கு கூட அஷ்டமி அன்னைக்கு நம்மளாம் பூஜை பண்ணுவோம்.
கிருஷ்ணாஷ்டமி, ஜென்மாஷ்டமின்னு. அன்னைக்கு வந்து துர்காவுக்கும் பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. துர்காவுக்கு பூஜை பண்ணுறவா மட்டும்தான் இல்லை, எல்லாருமே பண்ணலாம். துர்காஷ்டமி அவ்வளோ விசேஷம். ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப தன்னோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அவள் வந்து கம்சன்ட்ட கொண்டு வந்து சேர்த்த உடனே பொன் குழந்தை தான் பிறந்திருக்கணும்னு ஓடி வரான் கம்சன். வந்துட்டு அந்த குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி கொல்றதுக்கு போகிறான். அது உடனே சொல்கிறது, முட்டாள், உன்னை கொல்றதுக்கு கோகுலத்தில் வளர்ந்துட்டு இருக்கான் குழந்தை அப்படின்னு சொல்கிறது. ஏன் அவனை விட்டுடுறாவ அப்படின்னா, அவன் காலை பிடிச்சிட்டா பகவான் என்றைக்குமே தண்டிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோகமாயாலேயே மறைஞ்சே போயிடுறா. அப்புறம்தான் அவன் வந்து ஒருத்தரையா அனுப்பிச்சு கடைசியில் பூதனை கொண்டு வந்து போட்டு, அப்புறம் பூதனை மோட்சம், அதை இன்னொரு நாள் பார்ப்போம். அதுவும் நன்னாவே இருக்கும் கேட்கறதுக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருந்தாலும் தெரிஞ்சதே திரும்பி திரும்பி கேட்கலாம். ஏன்னா கிருஷ்ணா அவதாரம் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம். இந்த இப்போ நான் பேச வந்தது வந்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தை வந்து தசரதர் பிறந்ததுனால அடுத்த அவதாரத்தில் அவர் ரோகிணியில் பிறந்தாரே ஒழிய, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கம்சனை மாதிரி ஒரு மாமன் இருந்தால் அந்த துஷ்டனை வந்து அழிக்கத்தான் வேணும். அது ஒன்றும் அவர் ரோகிணியில் பிறந்ததுனால இல்லை, வேற நட்சத்திரத்தில் பிறந்தாலும் பண்ணியிருப்பார். அதனால ரோகிணியில் பிறந்த குழந்தைகள் ரொம்ப வசதி. பிள்ளை குழந்தைகள்லாம் ரோகிணியில் பிறந்தா மாமாக்காகாது அது இதுன்னு யாரும் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக அந்த ரோகிணியில் பிறந்தா உயரே போவதுன்னு கூட ஒரு அர்த்தம் சொல்லுவாள். அதனால ரொம்ப நல்ல நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதனால இதை கேட்குறவாள்லாம் பிள்ளை குழந்தைகள் ரோகிணியில் பிறந்தா வருத்தமோ கவலையோ படாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மாவுடைய லீலைகளை நம்ம அப்புறமா பார்க்கலாம். வழக்கம் போல் ஆஞ்சநேயர் பிரார்த்தனையோடு முடிச்சுக்கலாமா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்.